வணக்கங்க. என்ன நிறைய வீடியோவில் வந்து வெறும் பனியனோடையோ அதிகபட்சம் பனியனோடு தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா என்னோடய நிலைமை இதுதான். பெரும்பாலும் என்கிட்ட நல்ல சட்டை இல்லை. இதுதான் எங்களோட நிலைமை. நான் சராசரியான ஒரு ஏழை. நான் இருக்கிற இந்த வீடு கூட வாடகை வீடு தான். மாதம் வந்து 3000 ரூபா தண்ணி பணம், கரண்ட் பணம் எல்லாத்தையும் சேர்த்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கவர்மெண்ட்டு புறம்போக்கு இடம் எங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்க. ஆனால் அதில் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அது கரடு, உங்களுக்கே தெரியும். கரடுனா ரோட்டு மட்டத்துலேருந்து ஒரு 30 அடி உயரம். அது மட்டமாக கூட இல்லை, தலை கத்திரி இருக்கிற ஒரு கரடு. அதில் நான் கடைக்கால் போகணுன்னா கடைக்கால் போகிறதுக்கு எனக்கு 30 லட்ச ரூபா செலவாகும். அப்படியே மட்டும் ஒரு சூழ்நிலை. அந்த நிலத்தை கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். 40 வருஷத்துக்கு முன்னே கொடுத்தது. நான் கவர்மெண்ட்டு தப்பு சொல்ல. அந்த சூழ்நிலையில் நாங்கள் வளர்ந்தோம். அது இடமுன்னு இன்னும் இருக்குது. அதுதானே தவிர மற்ற ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா நிறையா பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டு அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தயவுசெய்து வாழ்வா சாவான்னு ஒவ்வொரு நாளும் பொழுது விடிஞ்சு பொழுது முளைக்கும் போதெல்லாம் அவங்க அடி வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு இந்த கவர்மெண்ட்டு ஒரு நல்லது பண்ணால் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படின்னா, யாரெல்லாம் உண்மையிலே வாடகை வீட்டில் இருக்கிறாங்கன்னு ஒரு வரவறிக்கை எடுத்து அவங்களுக்கு தொழிலுக்கு ஏற்ப, அதாவது எவ்வளோ தூரம் தொழில் செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தொழில் தெரியும் அப்படிங்கிறத கணக்கு எடுத்து அந்த தொழில் சார்ந்த உங்கள் கவர்மெண்ட்டுக்கு உட்பட்ட ஒரு இடத்த நீங்கள் வந்து அந்த தொழில் பக்கமாக இருக்குதா, அவங்க தொழில் செஞ்சால் பக்கத்தில் அவங்களுக்கு இடம் செட் ஆகுமாங்க. அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி இந்த வாடகை வீட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு நலத்திட்டம் உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் எனக்காக சொல்ல, எனக்கு நிலம் இருக்குது, ஆனால் அது கட்ட முடியாது. சாதாரண மக்கள் எப்படி 30 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த இடத்த சரி பண்ண முடியும்? பாறையை உடைக்கிறதுங்கன்றது சட்டப்படி குற்றம். அந்த பாறையை உடைச்சி நான் என்னைக்கு சரி பண்ணுறது? பாறையை உடைக்க முடியாது. அப்படி ஒரு வேளை உடைக்கிறத சரி பண்ணணுன்னா அது நான் கோடிக்கணக்கில் மேடம் ஒன்று வாங்கி கொட்டணும். குறைஞ்சபட்சம் 30 லட்ச ரூபா, அதிகபட்சம் 1 கோடி ரூபா உள்ளே வரும். யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதாவது கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா, எனக்கு உதவி பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த வாடகை வீட்டில் இருக்கிற மக்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கிராமத்து சைடு கூட பரவாயில்லைங்க, கொஞ்சம் கம்மி வாடகை. இந்த டவுனில் இருக்கிறவங்கலாம் தினம் வந்து செத்து பொழிக்கிற சூழ்நிலை. அவங்களுக்கு கொஞ்சம் அவங்கள கேளுங்க. உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி நிலம் இந்த மாதிரி அவுட்டரில் இருக்குது, உங்களால் இவ்வளோ தூரத்தில் இந்த வேலையை செஞ்சு பொழைச்சிக்க முடியுமான்னு கேட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல நினைக்கிறேன். யூபி, பீகார் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கிடையாது. ஆனால் அப்படி இருந்தால் அந்த மக்கள் வாழ்கிறாங்க. அந்த கவர்மெண்ட்டு சரியில்லை. நமக்கு செழுமை எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட்டு சூப்பர் கவர்மெண்ட்டு. நம்ம வறுமையெல்லாம் கிடையாது. நம்ம நாட்டு நல்லதாக தான் நடக்குது. இது கொஞ்சம் அந்த மக்கள், அந்த மாதிரி அடித்தட்டு மக்களை மட்டும் சொந்த வீடு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் விலைவாசி எவ்வளோ ஏற்றுனாலும் சரி, அவங்க கரைச்சி கூட குடிச்சிட்டு வாழ்ந்துவாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு சொந்த இடம். அடுத்தவங்க திட்டாத, அடுத்தவங்க மிரட்டாத, ஒரு ஆணி அடிக்காத, ஃபோட்டோ மாட்டாதன்னு சொல்லாத ஒரு நம்ம வீடு. 10க்கு 10 ரூமாக இருந்தால் கூட அவங்க நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கணும். இதுதான் என்னோடய கனவு. இது பெரும்பாலான மக்களுடைய கனவு. என்னோடய கனவு இதுதான். எனக்கு நிறைவேறுதோ இல்லையோ, இல்லாத மக்களுக்கு நிறைவேறட்டும். இது என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.